ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். என்ன பார்க்க போகிறோங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. 2025 ஆண்டுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு. ஆண்டுடைய கடைசி மாதம் டிசம்பர் மாதமும் ஒரு முக்கியமான ஆன்மீக ஜோதிட மாதம் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ காரணம் என்னன்னா, டிசம்பருடைய 30ஆம் தேதி 2025 ஒரு அதிபயங்கரமான நாளாக வருது. அன்னைக்கு விசுவாச வருடம் தமிழ் மாதத்தில் மார்கழியுடைய 15ஆம் நாள், கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன அதிபயங்கரமான நாளுன்னா, மார்கழியில் வளர்பிற ஏகாதேசி பரணி நட்சத்திரத்தில் வருது. இந்த ஒரு ஏகாதேசி மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஏகாதேசி விட ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படக்கூடிய பெரிய ஏகாதேசி. இந்த ஏகாதேசி அன்னைக்கு சகல விஷ்ணு ஆலயங்கள்லேயும் பரமபத வாசல் திறப்பு விழா பயங்கரமாக நடக்கும். அதே போல் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் முத்தையங்கி சேவையும் இந்த நாளில் நடைபெறும். ஸோ சகல விஷ்ணு ஆலயங்களில் ராப்பத்து உற்சவமானது ஆரம்பமாகும். இந்த மாதிரி பயங்கரமான சிறப்புகளை இந்த வைகுண்ட ஏகாதேசி கொண்டிருக்கு. இந்த ஏகாதேசியில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்துக்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கான பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசி நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கான இந்த வைகுண்ட ஏகாதேசி பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு உங்களுக்கு கிரகங்களால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்குங்கிறது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக என்ன விஷயம் செய்தால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாழ்க்கையில் அதிகமாக பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்குங்க. சரி, ஃபஸ்ட்டு பலன்களை பார்க்கலாம் வாங்க. கன்னி ராசிக்காரங்க உத்திரம் 2, 3, 4 பாதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஸ்தம் சித்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கன்னிராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல இந்த வைகுண்ட ஏகாதேசியில் உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன், ரணருண ரேகஸ்தானத்தில் சனி ராகு, கலஸ்தரஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் குரு வக்கரத்தோடு, அயனசைன போகஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி தான் சிறப்பான முறையில் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சாந்தமும் அமைதியும் உடைய கன்னி ராசினருக்கு இந்த வைகுண்ட ஏகாதேசியிலிருந்து எதிர்பார்த்த காரிய வெற்றி தடையில்லாமல் கிடைக்க போகுது. மனதில் ஒரு வகையான தன்னம்பிக்கையானது கூட போகுது. மேக்சிமம் எதிலுமே துணிச்சலாக ஈடுபட்டிங்கன்னா வெற்றி வகையை சூடுவது உங்களுக்கு அமையும். உங்களுடைய எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் உங்களுக்கு செல்லும். இதிலேயே உங்களுக்கு கௌரவ அந்தஸ்து உயரும். ஸோ வீண் செலவுகள் மட்டும் உண்டாகும். அதை மட்டும் கொஞ்சம் தவிர்ப்பதற்கு பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு பிறகு ஓரளவு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க. அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்க. அதற்கு தேவையான பண உதவி இப்போ உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றும். அதை சமாளிக்க முயற்சி பண்ணணும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், தொழிலில் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இந்த டைம் உங்களுடைய திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பிளான் பண்ணி ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தால் செய்யலாம். அதெல்லாம் இப்போ நீங்கள் செய்யும்போது அதில் உங்களுக்கு நல்ல லாபமானது கிடைக்கும். அப்புறம் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். ஸோ உத்தியோகத்தில் உங்களுக்கு சூப்பரான மாற்றங்கள் இந்த ஏகாதேசியிலேருந்து உருவாக போகுது. அதுக்கப்புறம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுப காரியங்கள் தடையே இல்லாமல் நடைபெறும்.
மெயினாக மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக பொழுத கழிக்கவோ வாய்ப்பு கிடைக்கும். ஆன்மீக பணிகள்லேயும் உங்களுக்கு நாட்டமானது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பொன்பொருள் சேர்க்கையானது உண்டாகும். நண்பர்கள் மூலம் கூட உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். வாகன வகையில் லாபமானது ஏற்படும். தகப்பனாரோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை. ஸோ வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை, வாக்குவாதங்கள் தவிர்ப்பது, இந்த மாதிரிலாம் இந்த ஏகாதேசிக்கு பிறகு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வகையில் பலன்கள் கிடைக்கும். அப்புறம் பெண்களுக்கு உங்கள் எண்ணப்படி காரியங்கள் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது. கௌரவம் ஆக்சுவலி உயரும். அதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிக்க வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசு தொடர்பான பணிகளில் ஈடுபடணும்னு நினச்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடும். அந்த சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். ஸோ அந்த சூழ்நிலையை கரெக்டாக மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆலோசனையில் ஈடுபடணும். அப்போ தான் தேவையான நிதியுதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பணி சுமை குறைந்து காணப்படும். நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கும். மேலிடத்திற்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களுடைய நன்மதிப்பை பெறவும் இந்த ஏகாதேசி உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது. அப்புறம் மாணவர்கள் பாடங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லது. ஸோ திட்டமிட்டு செயலாற்றினீங்கன்னா முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும். அதனால் மாணவர்கள் இந்த ஏகாதேசியிலேருந்து திட்டமிட்டு செயல்படுங்க. இதுதான் உங்களுக்கான பலன்கள். இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதையும் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உத்தரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏகுண்ட ஏகாதேசியிலேருந்து அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறத்துக்கு முன்னாடி பொறுமை மற்றும் நிதானம் அவசியம். திருமணம் ஆகாமல் அதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு திருமணம் இனிதே நடைபெறும். புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்று யோசனை செய்த உங்கள் எண்ணம் ஈடேறும். ஸோ உத்தரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும். அப்புறம் அஸ்தமில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அஸ்தமில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதேசியிலேருந்து மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம். உங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளும். தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நன்மை தரும். அப்புறம் சித்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏகாதேசியிலிருந்து தாய்மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்க அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டியது வரலாம். வேலையில் கவனமோடு செயல்படுவது நல்லது. இல்லைனா உங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும். ஸோ கன்னி ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ ஆன்மீக ரீதியாக இந்த வைகுண்ட ஏகாதேசியுடைய சிறப்பையும் நீங்கள் இந்த நாளில் பண்ண வேண்டிய விஷயங்களையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வைகுண்ட ஏகாதேசியுடைய விரத மகிமையை பற்றி ஆன்மீக ரீதியாக இந்த வீடியோவில் கன்னிராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் 20 நாட்கள் வைகுண்ட ஏகாதேசி விழா நடப்பது வழக்கம். இந்த வருடத்துக்கான வைகுண்ட ஏகாதேசி விழாக்கான ஏற்பாடு ஸ்ரீரங்கத்தில் கார்த்திகை மாதத்திலே ஸ்டார்ட் பண்ணி நடந்துட்டுருக்கு. ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் திரு அத்தியாயன உற்சவம் எனப்படக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி மார்கழி மாத சுக்லபட்ச ஏகாதேசியில் நடைபெறும். இந்த ஆண்டு மார்கழி மாத சுக்லபட்ச ஏகாதேசி மார்கழி நடுப்பகுதியில் வந்திருக்கு. ஸ்ரீரங்க கோவிலில் இதை தொடர்ந்து தைல தேர் திருவிழா தை மாதம் புனர்பூச நாளில் ஓடப்படும். ஸோ அதுவும் அதற்கான வேலைகளும் இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இப்பேற்பட்ட இந்த வைகுந்த ஏகாதேசி ஒரு சிறப்பான நாளாக சொல்லப்படுது. ஸோ மார்கழி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசி தான் இந்த முக்கியமானதாக கருதப்படுது. ஸோ மற்ற ஏகாதேசியை விட வைகுண்ட ஏகாதேசியில் சொர்க்கவாசல் திறப்பு நடக்கும். அதனாலேயே மிக முக்கியமானதாக சொல்லப்படுது. ஸோ இப்பேற்பட்ட ஏகாதேசி அன்னைக்கு சில விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடாது. ஏகாதேசி திதி அன்னைக்கு, அதாவது வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு உங்கள் தாய் தந்தையருக்கு சீர்திருத்தம் நினைவு நாள் வந்தால் அன்று நடத்தாமல் மறுநாள் துவாதசியில் நடத்த வேண்டும். அன்னைக்கு அந்த ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. அப்புறம்
இந்த நாள் அன்னைக்கு கோவில்களில் தரப்படக்கூடிய பிரசாதத்தை சாப்பிடக்கூடாது. கூடுமான வரை கோவில்களில் நீங்கள் பிரசாதம் கொடுப்பதையும் தவிர்க்கணும். குழந்தைகள், நோயாளிகள், முதியவர்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஏகாதேசியில் உண்ணாமல் இருப்பவர்களை கேலி செய்து அவர்களை உண்ண வைப்பது நரகத்துக்கும் மிக கீழான நரகத்திற்கு செல்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த தவறை செய்யாதீங்க. இந்த நாளில் துளசி இலையை பறிக்கக்கூடாது. தேவையானதை முதல் நாளே பறித்து வைத்திடணும். ஸோ இந்த மாதிரியான தவறுகள் செய்யக்கூடாது. ஸோ ஏகாதேசி அன்னைக்கு இந்த தவறுகள் செய்யாமல் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்படுறத பார்த்திங்கன்னா அதுவே உங்களுக்கு கோடி புண்ணியத்தை ஏற்படுத்தும். அதனால் அதை மட்டும் மறக்காமல் செய்திடுங்க. ஸோ இந்த ஆன்மீக தாள்களோடு பரிகாரத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.